அனைவருக்கும் வணக்கம். புது வாரம் எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்கேன். ஹாப்பி மண்டே எல்லாருக்குமே. டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேலில் வந்து லேட்டஸ்ட் ஆஃபர் இப்போ ரிவீல் ஆன வரைக்கும் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், ஆஃபரில் வாங்கணும்னா கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட் அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் வந்து ப்ரீ ஆர்டர் டீட்டெயில்ஸ் ரிவீலாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். iQOO எக்ஸைட்டிங் ஸ்மார்ட் ஃபோன் இதோட ஆஃபர்ஸும் ரிவீலாக இருக்குது. அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். மீ வித் திவாலி, அதாவது ஷாமி அண்ட் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர்ஸ் ரிவீலாக இருக்குது. எல்லாம் பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 97 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் இந்தியாவில் செப்டம்பர் 23 ஆரம்பிக்குது. ப்ரைம் மெம்பருக்கெல்லாம் ஒரு நாள் முன்னாடி செப்டம்பர் 22 ஸ்டார்ட் ஆகுது. எஸ்பிஐ கார்டு யூசர்ஸ் 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ப்ரீ புக்கிங் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ரீ புக்கிங் செப்டம்பர் 17 ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் விஷ் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இப்போவே ₹1 கொடுத்து அதை ப்ரீ புக் பண்ணிக்கலாம். ₹1 கொடுத்து ப்ரீ புக் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ரொம்ப டிமாண்டில் இருக்குது, சேல் வரும்போது உடனே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும். அப்படிங்கும்போது வந்து ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு வந்து அது இன் ஸ்டாக் அப்படின்னு காட்டும். அதனால் ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இந்த ப்ரீ புக் ஆஃபர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணுன்னா இப்போது ₹1 கொடுத்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம். அதோட இந்த ப்ரீ புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24 வரைக்கும் தான் வேலிட். அதாவது சேல் ஆரம்பித்து ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் அதை வாங்கணும். அப்படி இல்லைனா ₹1 வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், வேலிடாக இருக்காது. ஸோ செப்டம்பர் 24 ப்ரீ புக் பண்ண ப்ராடக்ட்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். இதுலேயும் வந்து உங்களுக்கு பேங்க் ஆஃபர்ஸ், மற்ற ப்ராடக்ட்ஸ் மாதிரி பேங்க் ஆஃபர்ஸ், கார்டு ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போது ₹1 கொடுத்து ஏதாவது டிமாண்டில் இருக்க ப்ராடக்ட் அப்படின்னா நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். ப்ரீ புக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில். அதோட iQOO ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான கிரேசி ஆஃபர்ஸும் இப்போ ரிவீலாக இருக்குது. எஸ், அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் இதோட ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. கிரேசி ஆஃபர் அப்படின்னு சொல்லணும்னா iQOO Z6 Pro நம்ம சொல்லலாம். ஏன்னா இது Snapdragon 778 நல்ல பெர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோனாக கொண்டு வந்திருந்தாங்க. ப்ரைஸ் வந்து 25,000 கிட்ட இருந்தது. இப்போது ஆஃபரில் 17,999 Snapdragon 778 அப்படிங்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். அதோட iQOO இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்கல்ல, iQOO Z6 Lite, இதுலேயும் வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணும்போது 12,000 கிட்ட இருந்தது. பட் இப்போ வந்து அமேசான் ஆஃபரில் 10,000 கிட்ட இவங்க ஒரு வேளை கொண்டு வந்தாங்கன்னா இதுதான் சீப்பஸ்ட் 5G இருக்கும் அப்படின்னு தெரியுது. இது வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் சிப் Snapdragon 4 Gen 1 வந்து இது 10,999, அதாவது 11,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து ஆஃபர்ஸில் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் சீப்பஸ்ட் 5G வேணும் அப்படிங்கும்போது. அடுத்ததாக வந்து அவங்களுடைய 9 சீரீஸஸ், iQOOடைய 9 சீரீஸ்லையும் ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான். அதாவது iQOO 90 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,999 ஸ்டார்ட் ஆகுது. இது Snapdragon 8 Gen 1 கொண்டு வந்தாங்க. iQOO 9 SE இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 29,990 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பெருசாக ஆஃபர் இல்லைன்னா இப்போவே இது 30,000 தான் இருக்குது. iQOO 9 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 56,000 ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆஃபர்ஸும் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க iQOO Neo 6, ஏன்னா இதுவும் Snapdragon 870-80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 64 மெகா பிக்சல் சென்சார்ஸ்னு நல்ல பெர்ஃபார்மிங் அண்ட் கேமரா சென்ட்ரிக் டிவைஸாக கொண்டு வந்திருந்தாங்க. இது இப்போ வந்து 27,000 கிட்ட இருக்குது. பட் ஆஃபர் டைமில் வந்து இது அண்டர் 25K, அதாவது 23,000 கிட்ட வரலாம் அப்படிங்கிறது. ஸோ iQOO Neo 6 ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒருவேளை iQOO ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னா Neo 6, Z6 Pro இதெல்லாம் பெஸ்ட் டீல்ஸாக இருக்கும் அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில். அதோட ஷாமி அண்ட் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்கணுன்னா அதுலேயுமே ஆஃபர்ஸ் வந்திருக்கு. இங்கே ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாமியுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா அமேசான்லேயும் வாங்குற மாதிரி 2 இடங்கள்லையும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது. ஷாமியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் போயிட்டு தான் இருக்க போகுது. அதாவது மீ வித் திவாலி அப்படின்னு சொல்லி. ஸோ எங்கே வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்கே ஃப்ளாக்ஷிப்பில் பெஸ்ட் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமி லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்த 12 Pro S இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 8 Gen 1 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா AMOLED பேனல்னு லான்ச் பண்ணப்போ இப்போ அதாவது 62,000 கிட்ட அவைலபிளாக இருக்குது. பட் ஆஃபரில் உங்களுக்கு 45,000, கிட்டத்தட்ட 17,000 வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கட் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதோட ஷாமியுடைய 11T Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ₹10,000 கிட்ட ஆஃபர் வரப்போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் 28,000 வாங்கலாம். இப்போ வந்து இது 38,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். ₹10,000 வரைக்கும் ஆஃபர் இருக்குது.
அடுத்ததாக நிறைய பேருடைய ஃபேவரட் Xiaomi 11 Lite. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon உடைய 778ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாளாகவே இது 26,000 இருந்தது. அப்பப்போ 24,000 வந்து போகும். இப்போ வந்து அண்டர் 20K 19,000ல் உங்களுக்கு நல்ல அவுட்லுக், அதாவது ஸ்லீக்காக ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னா மட்டும் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா பேட்டரி ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்லீக்காக அவுட்லுக் நல்லா இருக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து 19,000க்கு வரப்போகுது. அதோட ரெட்மியில் பெஸ்ட் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரிவீல் பண்ணியிருக்கிறது Redmi K50i MediaTek Dimensity 8100ல பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டிவைஸ். அண்டர் 20K 19,999க்கு நீங்கள் வாங்கலாம். அதே நீங்கள் வந்து மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் வேணும் அப்படின்னா வந்து இப்போது ரெட்மியுடைய Note 11 Pro Plus 108 மெகா பிக்சல், இதுவும் வந்து 16,999 அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் வந்து நல்ல டீல்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது கூடவே நிறைய ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸும் ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ரெட்மி Xiaomi ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுன்னாலும் அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவலை கன்சிடர் பண்ணலாம். சாம்சங்கும் சேட்டலைட் கனெக்டிவிட்டியோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக அவங்களுடைய iPhone 14 சீரீஸில் சேட்டலைட் கனெக்டிவிட்டியோட கொடுத்துருந்தாங்க. பட் அது US அண்ட் கேனடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அங்கே தான் சேட்டலைட் இன்டர்நெட் அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரி சாம்சங்கும் அவங்களுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப், மேபி அடுத்ததாக அவங்க லான்ச் பண்ண போகிற ஃப்ளாக்ஷிப் வந்து S23 சீரீஸ், அதில் வந்து சேட்டலைட் கனெக்டிவிட்டியோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணலாம். இவங்களும் வந்து ரீஜனல் வைஸ், அதாவது வந்து US அந்த மாதிரி தான் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. எல்லா இடங்களுக்கும் கொண்டு வர மாட்டாங்க. பட் சாம்சங் உடைய நெக்ஸ்ட் ஃப்ளாக்ஷிப்பில் இந்த ஃபீச்சர், அதாவது சேட்டலைட் கனெக்டிவிட்டி ஃபீச்சரோட தான் வரும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டெக்னோ இந்தியாவில் இன்னொரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் Tecno Pop 6 Pro லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கான டீசர் லேண்டிங் பேஜ் அமேசானில் ரிவீலாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Helio A22ல் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. பட் இங்கே ஃபீச்சர்ஸ் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காது 5000 mAh பேட்டரி, அதுக்கப்புறம் டாட் நாச்சோட வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபீச்சர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் Tecno Pop 6 Pro இந்தியாவில் வரப்போகுது. ஆஃபர்ஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து இ-காமர்ஸ் சைட் ஃப்ளிப்கார்ட்டும் அமேசான் தான் எக்கச்சக்கமாக ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே தான் நிறைய ஆஃபர்ஸ் வந்து ரிவீல் ஆகுது. பட் இந்த மாதிரி டைமில் வந்து குரோமாலையும் வந்து நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் ஃப்ளிப்கார்ட் அமேசானை விட சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து டீல்ஸ் நல்லாவே இருக்குது. அந்த மாதிரி ஒரு டீல் இப்போ ரிவீலாக இருக்குது ஒப்போ. எஸ், நீங்கள் ஒருவேளை ஒப்போவுடைய Reno 7 Pro DSLR மாதிரி கேமரா அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணும்போது காஸ்ட்லியாக கொண்டு வந்திருந்தாங்க. இப்போது அமேசான்லேயும் இதில் ஆஃபர் இருக்குது. அமேசானில் 33,000 கிட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். பட் அதே ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் குரோமாவில் வாங்குறீங்க அப்படின்னா இங்கேயும் கேஷ்பேக் ஆஃபர், கார்டு ஆஃபரில் யூஸ் பண்ணிங்கன்னா 27,499க்கு வாங்குற மாதிரி குரோமாவில் இப்போ ஆஃபர்ஸ் ரிவீலாக இருக்குது. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கார்டு ஆஃபர் 2,000 ரூபாய், அதுக்கப்புறம் வந்து கேஷ்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூப்பன் ஆஃபர் மாதிரி 1,500 ரூபாய் அப்படின்னு சொல்லி அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் வேணும் அப்படின்னா ஒப்போவுடைய Reno 7 Pro இதையும் கன்சிடர் பண்ணலாம். குரோமாவில் இன்னும் நல்ல ஆஃபரில் இருக்குது. அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துடலாம். சாம்சங் என்ன ஃபீச்சர் வந்து அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப்பில் கொண்டு வரலான்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கிட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 50 ms லோ லேட்டன்சி. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஆகாஷ். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கே அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.